ஆத்ம நமஸ்காரம். நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை. டைரக்டரும் நடிகருமாக இருக்கக்கூடிய எஸ்.ஜே. சூர்யா கவிஞர் வாலியை ஒரு பேட்டி காண்றாரு. அந்த பேட்டியில் கவிஞர் வாலி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நாங்கள் சுறா மீன் சாப்பிடும் பிராமி அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்போ நாங்கள்லாம் கராத்தே, கும்ஃபு, சிலம்பம் அந்த மாதிரியான ஒரு லைனில் இருந்துட்டு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு சைவத்துக்கு மாறி அசைவத்திலிருந்து சைவத்தில் நிலைநிறுத்த முடியாமல் தவிச்சிக்கிட்டு கடுமையாக போராடி இந்த சைவத்தை நாங்கள் எங்களை ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பிராமின் சமுதாயத்திலிருந்து பிறந்தவன் இந்த உலகத்துக்கு சைவத்தை பரப்பக்கூடியவன், வாழ்ந்து காட்டக்கூடியவன், இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி மனம் வெதும்பி ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கிங்க, நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி. வாலி சம்பந்தமான அடுத்த செய்தி டிவியில் நான் பார்த்தது வாலி மரணம். இதை எதுக்காக நான் உங்கள்கிட்ட எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, வார்த்தை ரொம்ப முக்கியங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். நீங்கள் தப்பே செஞ்சாலும் அதை பப்ளிக்கில் நியாயப்படுத்துறது அதை விட மோசமான காரியம். தப்புன்னு ஒத்துக்கிற மனம் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை பப்ளிக்கில் நியாயப்படுத்துகிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை பேருடைய மனம் அந்த வார்த்தையை கேட்டு வெதும்பி இருக்கும். கேட்கக்கூடியவங்க காதில், விழுகக்கூடியவங்க காதில் அந்த செய்தி போய் விழுந்தா காரியம் முடிஞ்சிச்சு. அதுலேயும் அது சம்மந்தமாக ஒருத்தன் வார்த்தையை எடுக்கிறான்னு வச்சுக்கிங்க, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டா கேட்டவன் மேலே போய் விழுகும் அந்த பதில். அது அவனுக்கு பாதி போயிடும். அது சம்மந்தமான கேள்வியே அங்கே எழுப்பப்படலை. வாலின்றா அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறார். சாதாரணமான ஒரு விளக்கம். நீங்கள் தார் ரோட்டில் போகையில் ஒரு தவளையை ஏற்றிட்டிங்கன்னா உங்கள் மேலே அதிகப்படியான குற்றம் இல்லை. ஆனால் தார் ரோடு இருக்கும்போது வேணும்னே மண் ரோட்டில் போய் ஒரு தவளையை ஏற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தவளையை கொண்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 100% நீங்கள் தான் அதுக்கு போய். அது மாதிரி தான் இந்த விஷயங்கள். அதனால் தவறுகளை பப்ளிக்கில் நியாயப்படுத்துகிறதும் அதை பிரில்லியண்ட்டாக பேசுகிறதும் எவ்வளோ பெரிய சம்பவங்கள் சம்பவிக்கின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு செய்கிறேன்.